எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பிரச்சாரத்தை பொறுத்த அளவுக்கு வாக்குறுதிகளை பற்றி பெரிய அளவில் அவர் வந்து அலட்டிக்கிறதே இல்லைன்ற மாதிரி விமர்சனமாக சொல்லப்படுகிறது. முக்கியமான பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு வெறும் தாக்குதல் மட்டுமே இருக்குது, அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. குறிப்பாக வந்து அதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கான சில திட்டங்களை பற்றி சொன்னார். அதாவது இந்த பொங்கலுக்கு 2500 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதே போல தாலிக்கு தங்கம் திமுக ஆட்சியில் அது நிறுத்தி வைக்கப்பட்டு அதை மறுபடியும் நாங்கள் உயிர் கொடுப்போன்ற மாதிரி சொன்னதா இருக்கட்டும், மணமக்களுக்கு வந்து பட்டு வெட்டி பட்டு சேலை கொடுப்பதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம், இந்த திட்டங்கள் எல்லாம் பெண்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற திட்டங்களாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பாக திமுக ஆட்சியை விமர்சித்து திமுக ஆட்சியை வந்து அவங்க நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அதையெல்லாம் பேச வேண்டிய இடத்துல அதை தவற விட்டுட்டாருன்ற ஒரு விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சி காலகட்டத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அது நிதி நெருக்கடிங்கிற காரணம்லாம் சொல்லி அதை நிறுத்தி வச்சாங்க. கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. அதிமுக உட்பட பல கட்சிகளும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கலன்னு விமர்சனம் செஞ்ச பிறகுதான் இப்போ ரீசெண்டாக வந்து 20 லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்க போறோங்கிற அந்த வேலையை வந்து விரைவுபடுத்தி இருக்கிறாங்க.